அதானி என்டர்பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து டவுன் சைட்ல வந்து ஒரு மாரி டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதாவது நல்ல ஒரு நெகட்டிவ் இண்டிகேஷன் வந்து குடுத்திருக்கு. ஸோ இந்த சிங்கிள் பின் ஜோன வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு, அகைன் டேவோட லோவ பிரேக் பண்றோம் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? அதானி என்டர்பிரைசஸ்ல வந்து ஒரு செல்லிங் வந்து போலாம். ஸோ என்ன பண்ணணும்? அகைன் இப்டி மேல போய் ரிஜெக்ட் பண்ணிட்டு, திரும்பவும் கீழ வந்து இந்த டேவோட லோவ பிரேக் பண்ணணும். லோவ பிரேக் பண்ணா செல்லிங் போலாம். இல்லன்னா நமக்கு தேவையில்ல. செல்லிங்லாம் போக தேவையில்ல. அதானி என்டர்பிரைஸ் செல்லிங்கா. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நேத்து போட்ட அந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து உடைச்சுட்டான். இது ஆக்சுவலா மார்க்கெட் பையிங் சைட்ல போறப்ப சிங்கிள் பிரிண்ட் வந்து உடைச்சிட்டு இருக்குது இப்போ. ஸோ நம்ம இந்த சிங்கிள் பிரிண்ட் கீழயே வந்து கொஞ்ச நேரம் மார்க்கெட் செஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இன்னும் வந்து ஃபர்தரா ஒரு செல் ஆஃப் வந்து எதிர்பார்க்கலாம். நேத்தோட லோ போறதுக்குமே சான்சஸ் இருக்கு. ஸோ இப்ப நம்ம லைன் டிரா பண்ணது வந்து அரௌண்ட் வந்து ஒரு 50,700 லெவலா? அங்கிருந்து 500 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் இறங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேங்க் நிஃப்டில. ஸோ புட் ஆப்ஷன் ட்ரை பண்றவங்க நம்ம இந்த லோக்கு கீழ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி அதேதான். இந்த பிக்கு கீழ வந்து பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நேத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்ப கீழ வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏ பீரியட் வந்து க்ளோசிங் வைக்கணும். ஓகேவா? ஏ பீரியட் க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறம் நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா ரிஜெக்ட் பண்ற மாதிரி மேல போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் லைனையும் உடைக்கும். உடைச்சிட்டு அகைன் என்ன பண்ணணும்? அங்கிருந்து மேல போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏ பீரியட் வந்து முடியட்டும். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா புட் ஆப்ஷன் போலாம், இல்லைன்னா விட்டுருவோம். ஒருவேளை இதெல்லாம் கூட பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இன்னும் ஃபர்தரா நல்ல ஒரு பெரிய ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் பேங்க் நிஃப்டில. ஸோ வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு சார்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா, ட்ரெண்ட் வர்சஸ் செட்டப்க்கு டாடா பவர்ல அது எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. இல்ல கரண்ட் கேண்டில் வந்து கிரீனா போயிட்டான். டெல்டாவும் கிரீன் ஆகுது, கேண்டில் கிரீனா வந்து ட்ரெண்ட் செட்டப் வந்து அந்த டாடா பவர்ல கிடைக்கல. அதையே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. பேங்க் நிஃப்டியை வாட்ச் பண்ணலாம். ஸோ நான் ஏன் வந்து இந்த ஒரு இடத்துல நான் லைன் ட்ரா பண்ணிருக்கேன் அப்படின்னா, செகண்ட் கேண்டில் பி பீரியட் இருக்கு இல்லையா, அந்த பி பீரியடோட லோ தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லைன். ஏன்னா ஏவோட பையிங் டைல் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பி வந்து இங்க லோக்குள்ள வந்துருக்கு இல்லையா. ஸோ மோஸ்ட்லி என்னன்னா இது வந்து ஒரு ஷேப், நான் ஆக்சுவலா வந்து ஒரு பி ஷேப் மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஷேப் வந்து ஒரு மாதிரி பி ஷேப்ல கன்சிடர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த பி ஷேப்போட பாட்டம் தான் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்படின்னு பார்த்தா இந்த பி தான் நமக்கு அந்த அந்த பல்ஜோட பாட்டம். ஸோ அந்த இதை நாங்கள் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிருக்கேன். ஸோ யார் யாரெல்லாம் இங்க இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ட்ரிகர் ஆச்சுன்னா அகைன் ஒன் பை ஒன் ட்ரிகர் ஆகிட்டே வரும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், இந்த லோ உடைச்சிட்டு க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா அகைன் ஃபர்தரா ஒரு ஃபால் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி டெவலப் ஆன ஒரு பிஓசி கூட பார்த்தீங்கன்னா கீழே தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு நல்ல ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்க பேங்க் நிஃப்டில. ஸோ நிஃப்டி அகைன் வந்து அந்த ஓப்பனிங் கிட்ட வந்துட்டான். ஸோ அதே தான் இங்கேயும் அதுதான் ட்ரா பண்ணிக்க பாருங்க. இந்த பி ஷேப்போட பாட்டம் வந்து என்ன பண்ணிட்டேன், மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்றவங்க நேத்தோட லோ அப்படின்னா வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல் தான் இந்த இடம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா ஃபர்தரா டே லோ தொடர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து அவசரப்பட தேவையில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். வால்யூம் வந்து எப்படி எங்க அதிகமா பில்ட் ஆகுதுன்றதை பார்ப்போம். இல்ல நான் வந்து இப்பயே ட்ரேட் போறேன்னு நினைக்கிறேன்னா பண்ணுங்க. அந்த ஹெட்ஜிங் போவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த 512 டார்கெட்டா வச்சுட்டு ஒரு இன்னொரு 100 பாயிண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். 130 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டவுன் சைட்ல. ஆனா இதையும் பிரேக் பண்றான்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால் குயிக்கா வரும். இந்த பிஓசி 49,980 தொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் உடச்சிட்டானாக்கா
ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்க சிங்கிள் பிரிண்ட்டுக்கு கீழே ஆக்சுவலா நிறைய பேர் அந்த பிரைஸ் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து இங்க ட்ரிகர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல சப்போஸ் ட்ரேட் பண்றாங்கனாக்கா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பொசிஷனல் ட்ரேட் பண்றவங்க இந்த ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க இதுக்கு கீழ. அவங்களதும் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஆக்சுவலா 2 ட்ரிகர் ஆனதுனால கண்டிப்பா இது தொற்றும்னு தான் நினைக்கிறேன். தொட்டுட்டு இதையும் ட்ரிகர் ஆச்சுன்னா 100% மார்க்கெட் போயிட்டு 49,950 தொட்டுரும் ஃபியூச்சர்ஸ். ஸோ நம்ம இங்க கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் கிடைச்சுன்னா எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா பையிங் தெரியுதுன்னா பாருங்க, கீழே வந்தான் அகைன் இப்போ வந்து மேலே போயிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டிஃபெண்ட் பண்றாங்க பையர்ஸ். ஸோ அதுக்காக தான் சொன்னேன், நம்ம கீழே போயிடும் அந்த ஒரு இன்டென்ஷன் நம்ம வந்து போகக்கூடாது. கன்க்ளூஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா போகலாம், ட்ரேட் போகலாம். ஆனா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கா தெரியலாம், கீழே தான் க்ளோசிங் வைக்கிற மாதிரி. ஏன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டே வருது. ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதுக்கு நேரா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் இறங்கி கீழே வந்திருக்கு. ஸோ சின்ன ஒரு டைரக்ஷன் பர்பஸ்ல வந்து என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி புட் ஆப்ஷன் ஒன்று, இந்த மணி புட் ஆப்ஷன். ஓகே, ரெண்டுமே என்ன படம் வந்து அடுத்த மணி தான் போட்டோம்னா. இப்போ வந்து இதை போட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மணி புட் ஆப்ஷனை வந்து ஒரு பாயிண்ட் வந்து செல் பண்ணும். சரிங்களா? ஹெட்ஜிங்காக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஐஎன்னா சேம் 1 lakh இருக்கட்டும். பர்சன்டேஜ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2% போர்ஷன் அதிகமாகவே போட்டு வைப்போம் சார்ஜஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஹெட்ஜிங் பர்பஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மணி ஆப்ஷன் வந்து ஒன்று செல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு கான்ட்ராக்டை செல் பண்ண போகிறோம். அவுட் ஆஃப் தி மணி கான்ட்ராக்டில் 2 கான்ட்ராக்ட் பை பண்ண போகிறோம். ரெண்டு கான்ட்ராக்ட் பை பண்ண போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் பக்கம் தான் நமக்கு மார்க்கெட் போகுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறோன்னா, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஹெட்ஜிங்காக போகிறோம். இந்த மணி வந்து ஒரு ஆப்ஷன் செல் பண்ணிட்டு அவுட் ஆஃப் மணி வந்து 2 ஆப்ஷன் பை பண்ணுற மாதிரி. ஸோ நமக்கு வந்து ட்ரெண்டாக கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 2 நீங்கள் பை பண்ணிருக்கோம் இல்லையா, அது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து கொடுக்கும். சப்போஸ் நல்லா மார்க்கெட் வந்து மேலே ஏறிச்சுன்னா லாஸ் வந்து மினிமமாக இருக்கும். ஏன்னா அந்த செல் பண்ணோம் இல்லையா, அது நம்ம வந்து காப்பாற்றிக்கிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் நெட்டாக பார்க்கும்போது ஒரு 130 ரூபா ப்ராஃபிட் சொல்லிட்டீங்கன்னா, நம்ம 2 லாட் பை பண்ணிருக்கோம் இல்லையா, அது நெகட்டிவ் ஆகும். செல் பண்ணது வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட்ல காட்டிட்டு இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக. சரிங்களா? ஸோ நம்ம நேக்கடா ஆப்ஷன் பை பண்றதோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து பயம் இல்லாம ட்ரேட் பண்ணலாம். ஸோ வேணா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பியர் பேக் ஸ்ப்ரெட்னு வரும். சரிங்களா? சார் பியர் பாருங்க, புட் பேக் ஸ்ப்ரெட்னு வரும். நம்ம வந்து மார்க்கெட் நல்லா இறங்குச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். சப்போஸ் சைட் வேஸ்ல போனாலும் சரி, அப் ட்ரெண்ட்ல போனாலும் சரி, நமக்கு வந்து லாஸ் வந்து லிமிட்டட் தான். சரிங்களா? ஏன்னா பே ஆஃப் சார்ட் எதனா காட்ட முடியுதான்னு பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து செல் பண்ணது வந்து 173.25.
173.25. பை பண்ணது வந்து 114.45. 114.45. ஸோ நம்மளோட டார்கெட் நம்ம எங்க செட் பண்ணியிருக்கோம்? சப்போஸ் கீழே போற மாதிரி இருந்தா ஸோ நம்மளோட டார்கெட் என்னும்போது 50,500 வந்து ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா 49,960. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 50,000. ஓ, இது ஃபியூச்சர்ஸா? ஓகே ஓகே. இப்போ வந்து 50,500 கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் மைனஸ்ல இருக்குது. ஃபியூச்சர்ஸ்க்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ அது 600னா இது வந்து 500. டார்கெட் எங்க எதிர்பார்க்கணும்? 130 பாயிண்ட் ஃபால். இங்க இருந்து 500லேருந்து 400. ஓகே, நமக்கு வந்து இப்போ ஆக்சுவலா 50,400 போச்சுன்னா கிட்டத்தட்ட 572 ரூபாய் ப்ராஃபிட் வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வெட்னஸ்டே 21 போட்டிருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட ப்ராஃபிட் பாயிண்ட். ஓகேங்களா, 572 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் நம்மளோட டார்கெட் 1 படி போச்சுன்னா. இதே டார்கெட் 2 நம்ம எங்க வச்சிருந்தோம்? 50,400. ஸோ அப்புறம் என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட இங்கிருந்து 200 பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல இப்போ 500லேருந்து 300ன்னு வந்துச்சுனாக்கா கிட்டத்தட்ட 1,220 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். இதே டேவோட லோ கிட்ட போனோம் அப்படின்னா, ஆக்சுவலாக எந்த நாள் இந்த நாளோட லோ போனோம்னா 49,900, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட். 500லேருந்து 600னா ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப் மார்க்கே வச்சுப்போம். கிட்டத்தட்ட 50,000 தொடும்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து 4,500 ரூபா ப்ராஃபிட்ல இருப்போம். சரிங்களா, ஸோ இதான் வந்து அந்த பில்டப் நம்ம பண்ண ஸ்ட்ராட்டஜி. நம்ம நெட்டை வந்து இப்போதைக்கு ஒரு 100 ரூபா நெகட்டிவ்ல தான் இருக்கு. சரிங்களா, ஆனால் ஸ்டில் மார்க்கெட் என்ன பண்ணுது பாருங்க, பொசிஷன் வந்து கீழே தான் பில்டப் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் பாருங்க, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆயிட்டு கீழே வந்துட்டான். இந்த லைனுக்கு கீழே வந்து வந்துட்டான். ஸோ நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட டவுன் சைட் வியூவை அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம் பேங்க் நிஃப்டியில். ஸோ கண்டிப்பாக கீழே வர இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணி வர கண்டிப்பாக பண்ணால் பேங்க் நிஃப்டி ஃபர்தராக கீழே தான் வந்து போக ஆரம்பிக்கும். சரிங்களா, பட் ஆக்சுவலாக நிஃப்டி வந்து இன்னும் இந்த லோ வந்து உடைக்கல. ஸோ பையிங் வந்து ஸ்டில் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அவசரப்பட்டு போக வேண்டாம். ஏன்னா நமக்கு நிஃப்டிலே நம்ம 4 விதமான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தோம். இந்த லோ உடச்சதா கீழே போவோம் அப்படின்னா, இந்த ஹையோட செஷன் ஆச்சுன்னா திருப்பி மேலே பார்த்துக்க சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பேங்க் நிஃப்டி ஏன் போனோம்னா, அந்த லோவர் லெவலில் வந்து அவன் உடைச்சிட்டான். அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நல்லா கீழே வந்துருச்சு. அதனால நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், அந்த ஒரு வியூவில் வந்து ட்ரேட் போயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஸ்டாப் லாஸ்க்கு எங்கே வைக்கலான்னு பார்த்தோம்னா 50,000. சரி ஓகே, ரவுண்ட் ஆஃபாக 51,000 வைப்போம். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்? அது 300 பாயிண்ட். நம்ம இதையும் போய் செக் பண்ணிப்போம். சப்போஸ் நெகட்டிவ்ல போச்சுன்னா, இங்க பாருங்க, நமக்கு வந்து நெகட்டிவ்ல போச்சுன்னா எவ்வளவுதான் நெகட்டிவ் போனாலுமே நமக்கு லாஸ் வந்து 800 ரூபாய் தான். அது எவ்வளோனா மேல போட்டோம், தெரியுதுங்களா? நமக்கு எவ்வளோ மேல போனாலும் லாஸ்ன்றது வெறும் 835 ரூபாய் மட்டும்தான். நீங்க டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்லி 835 ருபீஸ். ஸோ அதிகமான லாஸ்ன்னு பாக்குறப்ப இந்த இடத்துல வந்திருக்கு 2,000 ரூபாய் லாஸ் வருது. எப்போ எங்க முடிஞ்சாக்கா
50,400 முடிஞ்சாச்சு. அது வந்து எக்ஸ்பைரி பொறுத்து நம்ம பட் கரண்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் கீழ போனாலுமே நமக்கு மேக்ஸிமம் லாஸ் 835 தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம தாராளமா இந்த இடத்த கூட ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம். இல்லன்னா டேவோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல்லாம் ட்ரிகர் ஆச்சுன்னா, நம்ம இந்த வியூல இருந்து வெளிய வந்துருவோம். அப்படி இத உடைக்கல அப்படின்னா, தைரியமா என்ன பண்ணலாம்? கேரி ஃபார்வர்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்ஜிங்கா பண்ணணும்னா இந்த ஒரு ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கு. நம்ம வந்து நிஃப்டி வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்குங்க சரிங்களா? ஸோ நிஃப்டி வந்து ஹையா பிரேக் அவுட் குடுத்துருக்கு. நிஃப்டி ஆப்ஷன்ஸ் சேம் என்ன பண்ணுவோம்னா, இத வந்து என்ன பண்ணலாம்? 2 லாட் பை பண்ணலாம். அதே சமயம் இத வந்து 1 லாட் செல் பண்ணலாம். ஸோ ஹெட்ஜிங்கா போய் பார்ப்போம். என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். ஸோ டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸ்மால் ஐபி தான் இன்னைக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 760 போகுதுனாக்கா ஒரு ரூ. 300 ப்ராஃபிட் கிடைக்கும் நமக்கு இந்த செட்டப்ல. ஸோ இது ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டே போகுதுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ ஒருவேளை இது வந்து நீங்கள் நல்ல ஒரு வியூ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பொசிஷனலாகவும் இதை ஹோல்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக பாருங்க பேங்க் நிஃப்டி வந்து அவனும் ரிவர்ஸ் ஆகிட்டு போகிறான். ஆக்சுவலாக பேங்க் ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போயிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அழகா இந்த பிஓசியும் நம்மளால என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நம்ம ஆக்சுவலாக நேக்கட் ஆப்ஷன்ல நம்ம போனோம்னா இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சா பெரிய லாஸ் வரும் நமக்கு. ஆனால் இந்த மாதிரி ஹெட்ஜிங்காக போகிறப்ப இல்லை ஸ்டாப் லாஸை பெருசாக கூட நம்மளால வச்சுக்க முடியும், தப்பே கிடையாது. இதையும் நம்ம ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம். இதையும் ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ண தேவையில்ல. பேங்க் நிஃப்டி இது அப்படியே தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இது அந்த ஹெட்ஜிங்கோட ஒரு பவர். சரி, ஓகே, நம்ம மீட்டிங் கட் பண்ணி போனா என்னன்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சரிங்களா? ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து எந்த மாதிரி பண்றான்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சரிங்களா? இப்போ வந்து காலையில ஒரு ட்ரேட் போட்டிருந்தோம் இல்லையா, பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு ஹெட்ஜிங் போட்டிருந்தோம், அதே மாதிரி நிஃப்டிக்கு ஒரு ஹெட்ஜிங் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு கிளியரான அப் ட்ரெண்ட் தான் இருக்கு சரிங்களா? ஸோ நிஃப்டி பொறுத்தவரையிலும் நான் வந்து எந்த வித சேஞ்சஸுமே நான் கொண்டு வரல. என்னோட வியூ இன்னும் அப் ட்ரெண்ட்ல மட்டும்தான் இருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், காலையிலிருந்தே ஒரு செல் சைடுக்கு ட்ரேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரின்றதுனால இன்னைக்கு கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல என்ன பண்ணிட்டு நான் வந்து சேம் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணேன். சேம் ஸ்ட்ராட்டஜி சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ஸ்ப்ரெட் போட்டிருந்தேன். அப்போ மொத்தமாக வந்து நமக்கு 40,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஓவராலாக 900 rupees நமக்கு வந்து இப்போ ப்ராஃபிட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிஃப்டி வந்து க்ளோஸ் பண்ணிட போறேன். ஸோ நிஃப்டி நம்ம என்ன பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நிஃப்டி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், செல் பண்ணதை க்ளோஸ் பண்ணுவோம். அண்ட் ஓகே, ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், திரும்பி அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புஷ் வந்து கொடுத்துருக்கு. நான் இந்த ஒரு அதாவது பேங்க் நிஃப்டி நம்ம காலையிலேருந்தே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம், டவுன் தான் போக போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா டவுன் தான் வந்து கொடுத்துருக்கு.
நம்ம இந்த எக்ஸ்பீரியை க்ளோஸ் பண்ண ஒரே ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு இன்னைக்கு எக்ஸ்பீரி முடிஞ்சு போச்சு. ஆனா நம்மளோட பர்சனல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பெருசா கீழ வரலாம். ஒருவேளை இன்னைக்கே வரலனா கூட, நாளைக்கு வரதுக்கான சான்சஸ் நம்ம என்ன பண்ண தேவையில்லன்னா, அந்த நாளைக்கு வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் வந்து மிஸ் பண்ண சொல்லி என்ன பண்ணேன், கரண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 300 நெட்டா லாஸ புக் பண்ணிட்டு, இப்ப இத வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்க. ஸோ என்ன பண்ணுவோம், அகைன் ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவோம். ஹெட்ஜிங்ல. நிஃப்டி மட்டும் க்ளோஸ் பண்ணிப்போம். சரிங்களா? ஓகே. நமக்கு வந்து இப்ப நெட்டா 300 மாரி காட்டுது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிஃப்டி மட்டும் க்ளோஸ் பண்ணிப்போம். சரிங்களா? நிஃப்டி க்ளோஸ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500 நியர் பை லாஸ்ட்ல வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. நம்ம என்ன பண்ணிட்டோம், நிஃப்டி வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்டா வந்து ஒரு ₹1000 நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா, ப்ராஃபிட்ல வந்து சுத்திட்டு இருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட்ட பார்த்துட்டு இத ஹோல்ட் பண்ணலாமா, க்ளோஸ் பண்ணலாமான்றத முடிவு பண்ணிப்போம். சரிங்களா? ஓகே. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டவுன் சைட்லருந்து பையிங்க்கான புஷ்ஷும் நல்லா பெருசா தான் இருக்கு. செல்லிங்க்கான புஷ்ஷும் டாப்லருந்து நல்லா சூப்பரா தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல. ரிஸ்க் வந்து எடுக்க தேவையில்ல. இப்போ ஒன்ஸ் அகைன் கொஞ்சம் கீழ வர மாரி நம்ம வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த ட்ரேட் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டு, நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா ட்ரேட் வந்து எடுத்துப்போம். சரிங்களா? ஒரு ரூ. 1080 ப்ராஃபிட்ல இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, செல் பண்ணத க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓகே. க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பை பண்ணத க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா?